இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ். நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுப்போம். ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, புதன்கிழமை 50-50 அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அவனோட ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா 131. லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 431. சரிங்களா. 4/3/2025 அடித்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 279 979. சரிங்களா. இதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரிங்களா. நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம். ஸோ அதனால் கம்பல்சரியாக கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் எங்களையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். அதேமாரி நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும். சரிங்களா. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும். அதில் நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில், சரிங்களா, அப்போ தான் வந்து நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப், இதான் வந்து எம்சி கெஸ்ஸிங் குரூப். சரிங்களா. இந்த எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று ஷேர் பண்ணுவோங்க. என்ன ஷேர் பண்ணுவோம்? ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஒரு மணி இல்லைனா 2 மணிக்குள்ளார ஷேர் பண்ணிடுவோம். இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து ஒரு 5 பேர் எடுக்கணும். சரிங்களா. 5 ஜோடி நம்பர் ஏபிபிசிஎஸ்சி 3D நம்பர் 5 நம்பர் எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்சி நம்பர், மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே எம்சி கெஸ்ஸிங் கொடுப்போம். சரிங்களா. எம்சி கெஸ்ஸிங் கொடுப்போம். இதில் வந்து நீங்கள் 5 நம்பர் கம்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோவை நீங்கள் தெளிவாக கேட்டு புரிஞ்சுருந்தீங்கன்னா, வீடியோ ப்ளஸ் இந்த நம்பர், இது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணிங்கன்னா டெய்லியும் 3D தட்டி தூக்கலாங்க. மீண்டும் நான் சொல்கிறேன், டெய்லியும் 3D தட்டி தூக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம வின்னிங் வாங்கியிருப்போம். இங்கே கூட நான் உங்களுக்கு போட்டு சொல்லியிருப்பேன், நான் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா. நேற்று வீடியோவில். ஸோ 991 வின்னிங் வாங்கியிருக்கோம். 127, 976. சரிங்களா. இதெல்லாமே கண்டினியூவாக வின்னிங் ஆகிருக்கும். நேற்றுமே கூட நம்ம இந்த நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம். நேற்று கெஸ்ஸிங்லேயும் நம்ம 979 இன்றைக்கி உண்டு. அதாவது நேற்று வின்னான நம்பர் நம்ம முந்தா நாள் கொடுத்துருந்தோம். சரிங்களா. முந்தா நாள் வந்து நம்ம அதை எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் 679 அப்படின்றத யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு, ஒரு நல்ல சூப்பர் வின்னிங் வந்திருக்கு. கண்டினியூஸாக நம்ம வின்னிங் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம். சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம 4-5 வின்னிங் வாங்கிட்டோம். இன்றைக்கி வந்து 5ஆம் தேதி. சரிங்களா. இன்னிலேருந்து புது குரூப்பில் தான் நம்ம போடுவோங்க. எம்சி கெஸ்ஸிங் குரூப் புதுவில் தான் போடுவோம். நம்ம பிப்ரவரி குரூப்பில் வராது. அதனால் எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 0, 7, 6 சப்போர்ட்டுக்கு 1, பி போர்டில் 2, 4, 3, 9, சி போர்டில் 5, 1, 0, 7. சரிங்களா. 9 இருக்கட்டும், மிஷின் நம்பர் வந்தப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் சிங்கிள் போர்டு அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங். சிங்கிள் போர்டில் எப்பயுமே 3D தட்டு தூக்கும். அதை வச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம முடிஞ்ச மட்டும் இங்கே எடுத்து மேட்ச் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க 25. சரிங்களா. 2-5 உங்களால் முடிஞ்சால் 5-2 பயன்படுத்திக்கலாம். சரிங்களா. 2-5 கொடுத்துருக்கோம். உங்களால் முடிஞ்சால் 5-2 பயன்படுத்திக்கோங்க. அதேமாதிரி 82, 84, 65 இந்த 5 பேர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 7-7 எப்படி 9-9 அடித்தோ அதே மாதிரி அது 7-7 அடிக்கலாம். இல்லைனா 5-5 மீண்டும் வரலாங்க. சரிங்களா. 7-5 வேணால் இங்கே 5-5 எழுதுகிறேன். இது ஆப்ஷனல் தான். நம்ம மிஷின் நம்பர் பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா. அந்த மாதிரி எழுதுகிற அதுக்காக தான் வீடியோ தெளிவாக பார்க்க சொல்கிறோம், கேட்க சொல்கிறோம். சரிங்களா. 0-0-1-1 உங்களால் முடிஞ்சால் 0-1 பேர் யூஸ் பண்ணலாம். அதை மிஷின் நம்பர் வந்தப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம 0-6 கொடுத்துருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது, அது மிஷின் நம்பர் வரப்போ நம்ம அதை எடுத்து கொடுத்தோம்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அதுக்காக தான் சொல்கிறோம். 09197453 இந்த 79 மீண்டும் ரிட்டன் வர மாதிரி இருக்குது. சரிங்களா, அதனால தான் அதை எழுதியிருக்கேன் நான், பார்த்துக்கோங்க. 79 அப்படின்றது 079 அப்படின்ற ஒரு நம்பர் வர மாதிரி இருக்குது, அதனால் அதை போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தாங்க ஏபிபிசிஎஸ்சி அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, ஹேட்ரிக் வின்னிங் இல்லைங்க, 4 நாள் நம்ம வந்து வின்னிங் வந்து நம்ம 4 நாளாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் எல்லோரும் பயன்படுத்திக்க. இன்றைக்கி புதுசாக குரூப் ஓப்பன் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ அதனால தான் லேட்டாக வீடியோ போடுறோம். கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நாளே நம்ம வின்னிங் எப்பயுமே குரூப் ஆரம்பிக்கிற நாளே சூப்பர் வின்னிங் வாங்கியிருப்போம். அதை எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க, அதுதான் சொல்கிறோம். இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி நாங்கள் ரெகுலராக வீடியோ போடுவோம். சரிங்களா, நல்ல ஒரு கெஸ்ஸிங், நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம். அதுக்கு நீங்கள் லைக் பண்ணலாம். சரிங்களா, கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப், KLDR சம்மந்தமாக நிறைய ஃபேஸ்புக் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க. நீங்களே இருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். தெளிவாக பொறுமையாக கேளுங்க. ஒரு 10 to 12 நிமிஷம் தான் வீடியோ இருக்கும், கேளுங்க. அப்படி தெளிவாக கேட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி MC கெஸ்ஸிங் குரூப்பில், சரிங்களா, மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப் ஒவ்வொரு மாதமும் நம்ம மிஷின் நம்பருக்கு வந்ததுக்கப்புறம் கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம். ஏன்னா வீடியோவில் ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்றோங்க, நம்ம மிஷின் நம்பர் வந்தப்பறம் கொஞ்சம் மாறுதுன்றதுனால அப்போ ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம். அந்த மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பு எல்லா மாதமும் 5ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வச்சுருப்போம். ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் குரூப் இருக்காதுங்க. மார்ச் மாதம் புது குரூப் இருக்கும். அதில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம், மிஷின் நம்பர் வந்தப்பறம் கெஸ்ஸிங் ஷேர் பண்ணுவோம். இதெல்லாம் மேட்ச் பண்ணி டெய்லி தேடி தட்டி தூக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். சரிங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஆல்போர்ட் பார்த்துடலாம். ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா நான் அதிகப்படியான கணக்கில் பார்த்தீங்கன்னா 04 போகிறேங்க. சரிங்களா, 04 அப்படின்ற ஒரு நம்பர் நான் போகிறேன் நான். ஸோ அடுத்தது ஒருவேளை ஒரு 3D அமையணும் அப்படின்னா இந்த 3 நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா, இந்த 3 நம்பரில் தான் எனக்கு 3D வரணும் அப்படின்ற மாதிரி என்னோடய கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த 3 நம்பர் ஆல்போர்டாக கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதனுடைய பவர் தான் இது. சரிங்களா, இதனுடைய பவர் தான் சப்போர்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு, கெஸ்ஸிங்கில் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதை விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் 65 கொடுத்துருப்போம், 25 கொடுத்துருப்போம். அதனால் அந்த 2 நம்பர் கொண்டு வந்திருக்காது. ஒரு 3D அமையணும் அப்படின்னா இந்த 5 நம்பரில் தான் இருக்கணும். சரிங்களா, மினிமம் 2 நம்பர் இதிலேருந்து இருக்கும். அதுக்காக தான் ஆல்போர்டு இவ்வளோ நம்பர் கொடுக்குறோம். தெரியாதவங்க பொறுமையாக பழைய வீடியோ கூட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் ஆல்போர்ட். அதுக்கு சப்போர்ட் ஒரு நம்பர் கொடுக்குறேன். இதில் தான் 3D அமையணும்னு சொல்கிறேன். ஒருவேளை மிஸ் ஆனால் அந்த 3 நம்பரில் 3D மிஸ் ஆனால் கண்டிப்பாக இதில் 2 நம்பர் இருக்கும். அடுத்த இன்னொரு நம்பர் வரணுன்னா இந்த ஒரு நம்பர் வரலாங்க. சரிங்களா, மிஷின் நம்பர் பார்த்துட்டு நம்ம 8ஆம் நம்பர் ஏதாவது யூஸ் பண்ணால் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா, மிஷின் நம்பர் பார்த்துட்டு பயன்படுத்திக்கோங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த 8084 அப்படின்ற பேர், 8084ன்ற பேர் நிறைய இடத்துல வந்தது. பட் நம்ம வந்து வேறு மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் இங்கே. சரிங்களா, ஏன்னா அது மிஷின் நம்பரில் போயிடும் அப்படின்றதுனால 8084 வந்து நமக்கு மிஷின் நம்பரில் ஹிட் ஆயிரும். அடுத்ததுக்காக தான் இது கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3D நம்பர் பார்த்தீங்கன்னா 425, அதை திருப்பி எழுதியிருக்கோம் 524. நானே எழுதிட்டேன். நிறையா நம்பர்னு யோசிக்க வேண்டாம். மீண்டும் மீண்டும் புதுசாக பார்க்குறவங்களும் சொல்கிறோம். இதில் திருப்பி எழுதியிருப்போம், இல்லைனா ஒரு நம்பர் தான் மாற்றி எழுதியிருப்போம், பவர் அந்த மாதிரி. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 365. சரிங்களா, 365. இதை பார்த்திங்கன்னா 675, 765. புரியுதுங்களா, ஒரே நம்பர் தான் நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். இந்த நம்பர் சொல்லிட்டு 524. ஸோ 55. இதில் பார்த்திங்கன்னா 55. சேஞ்சஸ் வேறு எதுவுமே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் 553. நீங்கள் 55 பேர் யூஸ் பண்ணால் இதை பற்றி இது பண்ணவே தேவை, இப்படி தான் எடுக்கணும். 55 ஆல்போர்டில் போட்டிங்கன்னா நீங்கள் இந்த நம்பரை விட்டுட்டு நீங்கள் வேறு நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3D ஒரு 5D நம்பர் வந்திருக்கு. இன்றைக்கி ஒன்று தான், 2 நம்பர் வந்திருக்குங்க. ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு நம்பர் இங்கே ப்ரைமாக எடுத்து வந்து கொடுத்துருக்கோம், 56682. சரிங்களா, 56682. எனக்கு இந்த நம்பர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரியுது, அதான் ப்ளூவில் எழுதி மேலேயே கொடுத்துருக்கேன். சரிங்களா, இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு பவர் எடுத்து 678. அது நீங்களே பார்த்துக்கோங்க. நம்ம நம்பர் சொல்கிறப்ப நிறையா நம்பர்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அதோடைய பவரில் கூட நம்ம 3D மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 377. சரிங்களா, 377ன்னு கொடுத்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா 997. இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு திருப்பி அடிச்சிருக்குங்களா, 979ன்னு அடிச்சிச்சு, 997.
இந்த மாதிரி ஒரு 7 கண்டிப்பாக இன்றைக்கி வர மாதிரியான வாய்ப்பு ரொம்ப அதிகம். எப்படி இந்த 5 ஒரு விளக்கம் கொடுத்தோமோ அதுக்காக சொல்கிறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 048 சொல்லியிருந்தேன்ல அந்த மாதிரி ஒரு நம்பர் வருதுங்க. 408 923 913 106. இது ஒரு ஃபாலோவிங் நம்பர். எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரியல. இது ஒரு ஃபாலோவிங் நம்பர் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு. 782 சரிங்களா. 221 241 பார்த்தீங்கன்னா தெரியும். கடந்த 3 நாளில் இந்த நம்பர் இருக்குங்க சரிங்களா. 3 நாளில் இந்த நம்பர் இருக்குது. எடுத்து பாருங்கள். பழைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் பாருங்கள். ஒரு 2 நாள் பாருங்கள் சரிங்களா. இன்றைக்கி புதன்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமையில் பாருங்கள் இந்த நம்பர் இருக்கும். அப்படின்றப்ப இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். 3D தட்டி தூக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா. அதுக்காக சொல்கிறோம். 281 பாருங்கள். இதில் இத்தனை நம்பர் கொடுத்துருக்கோம். 221 241 281 261 மட்டும் விட்டுட்டோங்க அந்த பேரில் சரிங்களா. விட்டுட்டோம் இல்லை, அது வரல, வந்துருந்தால் கொடுத்துருப்போம். 261 நம்ம அது ஒரு ஃபாலோயிங் நம்பர் நேற்று கூட கொடுத்துருப்போம். ஒரு இதை எழுதுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு பேராகவே வந்துட்டுருக்கு. இந்த பேர் வந்து ஹிட் ஆயிடுச்சு. மீதி இந்த 3 பேரில் ஒரு பேர் வரணும் சரிங்களா. கண்டிப்பாக இந்த ஒரு 5 நாளில் வந்துடுங்க. அந்த புது மாதம் ஸ்டார்ட் பண்ணது இந்த 5 நாளில் வந்துடும். உங்கள் கவனத்தில் ஏதோ ஃபாலோவிங் நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 833 528 602 சரிங்களா. 841 இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் ஒரே லிங்காக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணி 5 பேர் எடுக்கணும் சரிங்களா. நம்ம டேரெக்டாக எடுக்கிறவங்களும் இதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். 653 691 814 இது உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபாலோவிங் நம்பர். திரும்ப வரக்கூடிய ஒரு நம்பருங்க. ரிப்பீட்டட் நம்பர் அது. 079 பேர் ஒன்று சொன்னாங்க. அது 972. ஸோ இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு. சார் நான் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன். ஒன்றே ஒரு விஷயம் தாங்க. ஷார்ட்கட் பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட்டாக ரெகுலராக வீடியோ போடுவோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம என்றைக்கெலாம் வீடியோ போடுறோமோ அன்றைக்கெலாம் சூப்பர் வினிங், ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் லைக் பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணி ரெகுலராக வீடியோ போடுற மாதிரி பண்ணுங்கள். எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க. அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. அப்போ தான் மிஸ்ஸின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில், எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்களே 5 பேர் எடுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங், ஃபைனல் கெஸ்ஸிங் அதாங்க. அந்த கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி டெய்லியும் 3D தட்டி தூக்க முடியும் சரிங்களா. இப்போ ஷார்ட்கட் சொல்லியிருந்தேங்க. நான் ஷார்ட்கட் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு 500 லைக்கு தாண்டுறீங்களோ அன்றைக்கி தான் ஷார்ட்கட்னு சொல்லியிருந்தேன். எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் உங்களுக்கு நான் ஷார்ட்கட் போட்டுருவோம் சரிங்களா. எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ஷார்ட்கட் போட்டுருவோம். ஸோ இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 886 சரிங்களா 747. ஸோ இந்த மாதிரியான ஒரு நம்பர் நீங்கள் கண்ணு வச்சுக்கோங்க. மிஸ்ஸின் நம்பரில் வரல அப்படின்னா இது பண்ணிக்கலாம். வேணும் நம்ம 3Dயில் கொடுத்துருக்கோம் சரிங்களா. 773 கொடுத்துருக்கோம். நம்ம 774 மாற்றிருக்கோம். 88 பேரில் கொடுக்கல, இருந்தாலும் கொண்டு வந்திருக்கேங்க நான் சரிங்களா. இப்போ நம்ம கடைசியாக போட்ட கால்குலேஷனில் அது வந்திருக்கு. அதனால் அதை அப்டேட் பண்ணியிருக்கோம். மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இன்று எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.